ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம சேனல்ல நெறைய மொபைல் சேஃப்டி செட்டிங்ஸ் வந்து பார்த்துட்டு வரோம். ஸோ, அந்த வகையில நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ஒரு முக்கியமான ஒரு சேஃப்டி செட்டிங்ஸ் தான். ஸோ, மறக்காம இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. சேனல் புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ, நீங்க என்னைக்காவது மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது என்னைக்காவது நெனச்சிருக்கீங்களா? நம்ம அந்த அப்ளிகேஷன் இருக்க மாட்டோம். ஜஸ்ட் இன்ஸ்டால் மட்டும் பண்ணி வச்சிருப்போம். ஆனா நோட்டிஃபிகேஷன் ஏதோ ஒண்ணு வந்துட்டே இருக்கும். அந்த அப்ளிகேஷன் பத்தி ஏதாவது ஒரு அப்டேட் இருக்கும். ஸோ, ஏதோ ஒரு மெசேஜ் வந்தா நோட்டிஃபிகேஷனா வந்து அனுப்புவாங்க. ஸோ அப்படி அனுப்பும்போது அது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கே தெரியாம பேக்ரவுண்ட்ல அப்ளிகேஷன் ஸோ அந்த அப்ளிகேஷன எப்படி வந்து நம்ம ஸ்டாப் பண்றது? அப்படிங்கிறத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட செட்டிங்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிக்கங்க. செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு கீழ ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா, ஆப்ஸ்ன்னு ஒரு ஒரு செட்டிங்ஸ் இருக்கும். ஸோ எல்லா மொபைல்லயுமே எல்லா ஒரு மொபைல்லயுமே இந்த ஆப்ஸ்ன்ற ஒரு செட்டிங்ஸ் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஸ வந்து செட்டிங்ஸ்ல வந்து உள்ள போயிருங்க. அப்படி இல்ல அப்படின்னாலும், நீங்க மேல அதுல வந்து சேர்ச் பார்ல வந்து ஆப்ஸ்ன்னு சேர்ச் பண்ணாவே அது உங்களுக்கு வந்து இந்த ஆப்ஸ் வந்து ஷோ ஆகும். ஸோ அது மூலியமா கூட நீங்க வந்து போய்க்கலாம். போயிட்டு உள்ள வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழ வந்தீங்கன்னா, ஸ்பெஷல் ஆப் ஆக்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் லாஸ்ட்டா இருக்கும். ஸ்பெஷல் ஆப் ஆக்சஸ்ன்னு அப்படி சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இது எல்லா மொபைல்லுமே இருக்கும். ஸோ ஒரு சில மொபைல்ல இல்ல அப்படின்னு நெனச்சீங்கன்னா, நீங்க தாராளமா அங்க சேர்ச் பட்டன் இருக்கு பார்த்தீங்களா? சேர்ச் பட்டன்ல சேர்ச் பண்ணாவே இந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ இதுக்குள்ள என்டர் ஆயிட்டீங்கன்னா, இது உள்ள அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டே வந்தீங்கன்னா, கீழ பார்த்தீங்கன்னா, ஆட்டோ ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். லாஸ்ட்டா பார்த்தீங்கன்னா, ஆட்டோ ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ஆட்டோ ஸ்டார்ட்ட வந்து கிளிக் பண்ணீங்கன்னா, இங்க பார்த்தீங்கன்னா தெரியும். உங்க ஹேண்ட்செட்ல நீங்க என்ன என்ன அப்ளிகேஷன் நீங்க வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிறோம், அது எல்லாமே இதுல வந்து லிஸ்ட் ஆகும். எல்லா அப்ளிகேஷனுமே இதுல வந்து ஷோ ஆகும். ஸோ நீங்க என்ன அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கீங்க, பிரசென்ட்டா நீங்க என்ன அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கீங்களோ, இது எல்லாமே ஷோ ஆகும். ஸோ இதுல என்ன பண்ணணும் அப்படின்னா, இதுல பார்த்தீங்கன்னா எல்லாமே அலோவ்டுன்னே இருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லாமே அலோவ்டுன்னே இருக்கு. ஸோ இப்படி அலோவ்டு இருக்கனால என்ன ஆகும்னா, நீங்க வந்துட்டு அ நீங்க யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா பேக்கிரவுண்ட்ல வந்து இந்த அப்ளிகேஷன் இதெல்லாம் வந்து ரன் ஆயிட்டே இருக்கும். நீங்க ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணாலும் சரி, நீங்க நார்மலா வச்சிருந்தாலும் சரி, இது வந்து ஆட்டோமேட்டிக்கா ரன் ஆயிட்டே இருக்கும். ரன் ஆயிட்டே இருக்கனால உங்களுக்கு என்ன ஆகும்னா, நெறைய நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அத வந்து புஷ் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ அது இல்லாம உங்களோட டேட்டாவ வந்து ஆட்டோமேட்டிக்கமா அத வந்து கன்சியூம் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்க வந்து இப்ப டேட்டா வந்து யூஸ் பண்றீங்க அப்டின்னா, அது பார்த்தீங்கன்னா தெரியும். இப்ப நீங்க வந்துட்டு ஒரு 2 ஜிபி டேட்டா நீங்க வந்து உங்க பேக்ல போட்டுருக்கீங்க அப்டின்னா, டக்கு டக்குன்னு வந்து காலி ஆயிட்டே இருக்கும். ஸோ அப்படி என்ன ஆகும்னா, இது மாரி அப்ளிகேஷன்லாம் நல்லா பேக்கிரவுண்ட்ல ரன் ஆயிட்டு இருக்கனால, அதுவும் ஒரு டேட்டாவ வந்து கன்சியூம் பண்ணிட்டே இருக்கும். ஸோ இது என்ன பண்ணணும் அப்டின்னா, ஒவ்வொன்னா கிளிக் பண்ணி, இங்க வந்து அலோ ஆட்டோ ஷட் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ இத வந்து நீங்க ஒவ்வொன்னா கிளிக் பண்ணி ஆஃப் பண்ணிறணும். ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே ஆஃப் பண்ண முடியாது. ஸோ நீங்க யூஸ் பண்ற அப்ளிகேஷன்ல ஒவ்வொன்னா நீங்க வந்து கிளிக் பண்ணி ஆஃப் பண்ண மாரி இருக்கும். ஸோ இது அமேசானே எடுத்துங்க. நார்மலா சொல்லணும் அமேசான்ல எடுத்துங்க. அமேசான்ல ஏதோ ஒரு டீல் வருது, இல்ல ஏதோ ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்தா, அது வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து நம்ப அமேசான் வந்து நம்ம யூஸ் பண்ணவே மாட்டோம். ஸோ ஆட்டோமேட்டிக்கா அது வந்து நம்ப பேக்கிரவுண்ட்ல இருந்து ரன் ஆகும். ரன் ஆகும்போது நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா நோட்டிஃபிகேஷன் வந்து நம்மளுக்கு வந்து வந்துட்டே இருக்கும். ஸோ இதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு தான் இந்த செட்டிங்ஸ் இது. ஸோ கண்டிப்பா இந்த செட்டிங்ஸ்ல போயிட்டு ஒவ்வொன்னா நீங்க வந்து கிளிக் பண்ணி நீங்க வந்து ஆஃப் பண்ணி வச்சுருங்க. ஸோ எல்லாத்தையுமே ஆஃப் பண்ணி வச்சுக்கிறது சேஃபாவும் இருக்கும். மொபைல் வந்து செக்யூராவும் இருக்கும். ஸோ சப்போஸ் இந்த செட்டிங்ஸ் உங்க மொபைல்ல இல்ல அப்படின்னு நினைச்சீங்கன்னா, ஸோ நெறைய பேரு வெவ்வேறு ஹேண்ட்செட்ட யூஸ் பண்ணுவீங்க. அப்படி உங்க செட்டிங்ஸ் உங்க ஃபோன்ல இந்த செட்டிங்ஸ் இல்ல அப்படின்னா, நீங்க டைரக்ட்டா அந்த செட்டிங்ஸ் வரீங்க பார்த்தீங்களா? இந்த செட்டிங்ஸ்ல வந்துட்டு செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு மேல சர்ச் பட்டன்ல போய் ஆட்டோ ஸ்டார்ட் அப்படின்னு சொல்லிட்டு இங்க பார்த்தீங்கன்னா, நான் வந்து சர்ச் பண்ணி காமிக்கிறேன். ஆட்டோ ஸ்டார்ட் சர்ச் பண்ணாவே இங்க வந்து மேல வந்துரும். ஸோ இது மூலியமா கிளிக் பண்ணிட்டு நீங்க டைரக்ட்டா நீங்க வந்து உள்ள போயிரலாம். உள்ள போனீங்கன்னா, இங்க ஆட்டோ ஸ்டார்ட்ன்னு அதுவே காமிக்கும். அது கிளிக் பண்ணிட்டு நீங்க ஒவ்வொன்னா நீங்க வந்து டிசேபிள் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ கண்டிப்பா இந்த செட்டிங்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். ஸோ நம்ம சேனல்ல நெறைய வீடியோ போட்டு வரோம். சேஃப்டி செட்டிங்ஸ் பத்தி நெறைய வீடியோஸ் வந்து போட்டே வரோம். ஸோ உங்களுக்கு வந்து தேவைப்பட்டுச்சுன்னா ஒவ்வொன்னா நீங்க வந்து போய் பாருங்க. தெரியாத உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணி வைங்க. கண்டிப்பா அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டும். நன்றி, வணக்கம். மீண்டும் நல்ல ஒரு பெஸ்ட்டான வீடியோல உங்கள எல்லாம் சந்திக்கிறேன். தேங்க் யூ சோ மச்.